தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுத்துள்ள நிலையில் தெற்கு ரயில்வேயின் வருவாய் மற்றும் புதிய திட்டங்களுக்கு நடப்பு நிதியாண்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டில் தமிழகத்தை உள்ளடக்கிய தெற்கு ரயில்வே மொத்தம் 12,020 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது. இது அதற்கு முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 10% அதிகமாகும். இதில் பயணிகள் டிக்கெட் வருவாய் மட்டும் 7,151 கோடி ரூபாய், சரக்கு ரயில்கள் மூலம் 3,674 கோடி ரூபாயும், இதர வருவாயாக 1,195 கோடி ரூபாயும் தெற்கு ரயில்வேக்கு கிடைத்துள்ளது. இனி 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழகத்தின் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 11 புதிய ரயில் வழித்தடங்களுக்கு மக்களவைத் தேர்தலுக்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட்டில் 976.1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பட்ஜெட்டில் 301.3 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது 674.8 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை புதிய வழித்தடத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பட்ஜெட்டில் வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அத்திப்பட்டு புத்தூர் வழித்தடத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 50 கோடி ரூபாயும் வழக்கமான பட்ஜெட்டில் 1000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் நகரி வழித்தடத்திற்கு 350 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது 153 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு பழனி வழித்தடத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அது 1000 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி வழித்தடத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதற்கு வழக்கமான பட்ஜெட்டில் 18 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, இருங்காட்டுக்கோட்டை, ஆவடி வழித்தடத்திற்கு 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அது 1000 ரூபாயாகவும், மொரப்பூர் தர்மபுரி வழித்தடத்திற்கு 115 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அது 49 கோடி ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கான புதிய 15 இரட்டைப்பாதை திட்டங்களை பொறுத்தவரை இடைக்கால பட்ஜெட்டில் 2,214.4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பட்ஜெட்டில் 1,928.8 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இடைக்கால பட்ஜெட்டில் தலா 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட காட்பாடி விழுப்புரம், சேலம் கரூர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு கரூர் ஆகிய இரட்டைப்பாதை திட்டங்களுக்கு வழக்கமான பட்ஜெட்டில் தலா 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் திண்டுக்கல் இரட்டைப்பாதைக்கு கடந்த முறையும் இந்த முறையும் 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை எழும்பூர் இரட்டைப்பாதை திட்டத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 150 கோடி ரூபாயும் வழக்கமான பட்ஜெட்டில் 143 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மேக்னசைட் சந்திப்பு ஓமலூர் இரட்டைப்பாதைக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அது 8.7 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் திருவள்ளூர் அரக்கோணம் இரட்டைப்பாதைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பட்ஜெட்டில் 1,27,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் மேட்டூர் இரட்டைப்பாதைக்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அது 8.67 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இரட்டைப்பாதைக்கு 365 கோடி ரூபாயிலிருந்து 940 கோடி ரூபாயும், மதுரை மணியாச்சி தூத்துக்குடி இரட்டைப்பாதைக்கு 150 கோடி ரூபாயிலிருந்து 200 கோடி ரூபாயும், மணியாச்சி நாகர்கோவில் இரட்டைப்பாதைக்கு 116 கோடி ரூபாயிலிருந்து 165 கோடி ரூபாயும் என நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரக்கோணம் யார்டு சாலை 1 மற்றும் 2க்கு 3வது மற்றும் 4வது வழித்தடம் இணைப்பு திட்டத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 90 கோடி ரூபாயாக ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கமான பட்ஜெட்டில் 124 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது.